அன்பார்ந்த நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் சிவசண்முக சுந்தரத்தின் அன்பான வணக்கங்கள். 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, வரப்போகின்ற இந்த 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு மேசராசி நேயர்களுக்கு உண்டான பலன்களை பற்றி நாம் பார்க்க உள்ளோம். அன்பு நேயர்களே, அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேசராசி அன்பர்கள் ஆவார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பொதுவான பலன்கள். பொதுவான ஒரு விஷயம் என்ன, இந்த 2025 நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு வருடத்திற்கு ஏதாவது ஒரு கிரகம், அதாவது நம்ம மெயினாக பார்க்கப்படுகின்ற குரு, ராகு, கேது, சனி பெயர்ச்சி, இந்த 3 கிரகங்கள் தான் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கப்படக்கூடிய பெயர்ச்சி ஆகும். இதில் ஒரு வருஷத்துக்கு ஒன்று குரு பெயர்ச்சி இருக்கும், இல்லை ராகு கேது பெயர்ச்சி இருக்கும், இல்லை சனி பெயர்ச்சி இருக்கும். ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டில் 3 கிரகங்களுமே பெயர்ச்சி ஆகின்றது, ஆஸ் யூஷுவல் மற்ற கிரகங்களுடன் சேர்ந்து. அப்போ 9 கிரகமே இந்த 2025இல் பெயர்ச்சியை உட்கொண்டிருக்கின்றன. அப்போ இந்த பெயர்ச்சியில் பொதுவாக ஒரு ராசிக்கு பலாபலன் சொல்லும்போது, இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இல்லை அவங்க இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் மெயினான பலாபலன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த 2025 பயிற்சி ஆகக்கூடிய இந்த மெயினான சனி பகவானுடைய பயிற்சி, ராகு கேது பகவானுடைய பயிற்சி, குரு பகவானுடைய பயிற்சியை பொறுத்து பார்க்கும்போது, குரு உங்களுடைய வீட்டுக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே போல் 12ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் பயிற்சியாகி 11ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஏன்னா அவங்க ராகு கேது பொறுத்த வரைக்கும் ரிவர்சபிள், ஆன்டி கிளாக் வைஸில் தான் அவங்க பயிற்சி ஆகிறவங்க. அதே மாதிரி பார்த்தீங்களா, சனி பகவான் 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் நம்ம மெயினாக என்ன காரணம்னா, குரு 11 மாதம் 28 நாள் அவருடைய பலாபலன் ஒரு ராசியில் ஒரு கட்டத்தில். அதே மாதிரி ராகு கேது பார்க்கும்போது 18 மாதங்கள், அதாவது 1.5 வருடம். அதிக நாட்கள் நகரத்தில் எடுத்துக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான், 2.5 ஆண்டுகள். அப்போ இந்த நம்ம 2025 என்று பார்க்கும்போது அந்த 12 மாதங்களுக்கும் இந்த கிரக பெயர்ச்சியினுடைய அமைப்பை வச்சு, மற்ற கிரகங்களுடைய அமைப்பை வச்சு தான் பலாபலன். அப்படி பார்க்கும்போது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது பாக்கியஸ்தானம். அப்போ இவ்வளவு நாள் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள், வேற்றுமைகள், குழப்பங்கள், மூத்த சகோதரத்தில் இருந்த பிணக்குகள், தந்தையாரிடம் இருந்த பிணக்குகள், இல்லை அவர்கள் உங்களுடைய ராசியின்படி பாதிக்கப்பட்டிருந்தால் அதிலிருந்து ஒரு நல்ல விமோசனத்தை பெறக்கூடிய பயிற்சியாக இந்த குரு அமர்ந்து உங்கள் 9ஆம் இடத்தை பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய இந்த கெட்ட விஷயத்தை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுறாரு. அப்போ என்ன நடக்கும், சகோதரத்தில் ஒற்றுமை நடக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை நடக்கும், அப்பா நலம் பெறுவார். அதே போல் சகோதர ஒற்றுமை இருக்கும், சகோதரர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டாகும், பிணக்குகள் வராது. அதே போல் தன்னுடைய 11ஆம் பார்வையாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்களுடைய வீட்டையே பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய வீட்டையே பார்க்கும்போது குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ குரு உங்கள் வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அங்கே நிவர்த்தி ஆகின்றன. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சனி பயிற்சியாகி உங்களுக்கு 7.5 சனியாக வந்திருக்கும். 7.5 சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து இந்த குருவுடைய பார்வை பார்க்கும்போது அதிலேருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம். அப்போ அங்கே நடக்கக்கூடிய 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய விரயங்கள் எல்லாமே உங்களுக்கு சுப விரயமாக மாறக்கூடிய அமைப்பினை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அந்த 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுப விரயம். அதே போல் தன்னுடைய 9ஆம் பார்வையோ உங்கள் வீட்டுக்கு 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்குறாரு.
ஏற்கனவே என்ன பண்ணுறாருன்னா அதே 2025 பார்த்தீங்களா ராகு பகவான் வந்து 12ஆம் இடத்துலேருந்து பயிற்சியாகி 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ அவர் தனஸ்தானத்தில் வந்து உட்காந்து உங்களுக்கு தன விருத்தியை கொடுக்கும்போது குருவால் பார்க்கப்படும் போது நிறைய வருமானத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்களா அந்த வருமானம் தன லாபம் உங்களுக்கு பொருட்சேர்க்கையாக அமையும். வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம், புதிய தொழில்கள் தொடங்கலாம். இது போன்ற அமைப்புகளை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ 7.5 சனியுடைய பாதிப்புகளிலிருந்து உங்களுக்கு இந்த குரு பகவான் நல்லதை செய்யும்போது அதை கட்டுப்படுத்தி கொடுத்துருவார். அப்போ உங்கள் வீட்டை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதே மாதிரி 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடத்தை பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்கும், பார்ட்னருக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் விலகும். அதனால் இந்த 2025 7.5 சனி வருது அப்படின்னு பயந்துட்டு இருப்பீங்க. பயப்படாதீங்க. குருவால் 7.5 சனியுடைய பாதிப்புலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் 2025 பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு வந்து கேது வரார். அது ஒன்று தான் ஒரு இது என்னன்னா 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்க மேலே கொஞ்சம் கவனம் செலுத்தணும். குலதெய்வ வழிபாடை கரெக்டாக பயன்படுத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. டெய்லி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதே போல் இஷ்ட தெய்வங்கள் உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்களா, அது நிறைவேற்றாமல் இருந்தால் போய் நிறைவேற்றிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதுசாக எந்த ஒரு முறையீடும் கொண்டு போக வேண்டாம். ஏன்னா கேது 5ஆம் இடத்தில் பகை பெற்று அமர்றதுனால நமக்கு அதை செய்ய விட மாட்டார், தடுப்பார். பூர்வ ஜென்மத்தினுடைய பலாபலன் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த பலாபலனும் மாறும். அதனால் இந்த 5ஆம் இடத்துக்கு கேது வரும்போது நமக்கு ஏற்படுத்தக்கூடிய தடைகளிலிருந்து விலகணும். அதுக்கு விநாயகர் வழிபாடு அவசியம் பண்ணிட்டு வாங்க. அந்த கேதுனுடைய தாக்கத்திலிருந்து நம்ம விடுபடலாம். பொதுவாக பார்த்தீங்களா இந்த 2025 மேசராசி நேயர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். அது மட்டும் அல்ல, 7.5 சனியுடைய பாதிப்பு இருக்குன்னு பயப்பட வேண்டாம். அது குருவனுடைய பார்வையால் இந்த 2025 சுபமாக அமையும். பொருள் சேர்க்கை இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய தொழில் தொடங்குவீங்க, வீட்டில் ஒற்றுமை இருக்கும். ஏதாவது தடைப்பட்டிருந்த காரியங்கள் ஏதாவது இருந்தால் அது கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் இந்த குரு பகவான். அன்பு நேயர்களே, இந்த 2025 உங்களுக்கு சிறப்பான வருடமாக அமைய என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் தொடர்ந்து உங்களுக்கு நிறைய இது போன்ற பலாபலன் மட்டும் இல்லை, ஜோதிட சம்பந்தமான நிறைய குறிப்புகள், மருத்துவ குறிப்புகள் இதெல்லாம் தொடர்ந்து கொடுக்க இருக்கிறேன். எனக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு பண்ணுங்கள். நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.